பார்த்துருக்கீங்களா? நம்ம நட்டிருப்போம் மாமரம் தென்னை மரம், நம்ம நட்டிருப்போம், நல்லா வளர்ந்து கிளைய பக்கத்து வீட்டில் ஓடும். பார்த்துருக்கீங்களா? நம்ம தண்ணி ஊற்றுவோம், நம்ம எரு போடுவோம், நம்ம கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்ப்போம். ஆனா கனி கொடுக்கக்கூடிய கிளை எங்க இருக்கும்? பக்கத்து வீட்டில் போயிட்டு மாங்காயை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பக்கத்து வீட்டில் போயிட்டு இளநீரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவன் தெரியாத நேரம் சுருட்டிடுவான். ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தோட்டக்காரன் கயிறை போட்டு கட்டி இழுத்து தான் பக்கம் வச்சுப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லு, சில நேரத்தில் ஆண்டவர் உடனே உனக்கு பதில் கொடுக்காம இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறார். ஏன் இப்படி இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறாரு? ஏன்னா நீ பாதுகாக்கப்பட்ட முத்தரிக்கப்பட்ட தோட்டத்துல நீ இருக்க. பல நேரத்துல ஆண்டவர் உனக்கு உடனே பதில் கொடுக்கலன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீ உணர வேண்டும் என்று ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். உனக்கு ஒன்றை கொடுத்து விடுவது அவருக்கு லகுவானது. ஆனா அப்படி கொடுத்து உன்னை கெடுக்க வைக்கல விரும்பல. அவரு உனக்கு ஒரு பாடத்தை புகட்ட உன் விஷயத்துல அவர் பொறுமையா இருக்கிறார். தாய் தகப்பன் நாம் நம் குழந்தைகள் வாழ்வில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுங்களா? நம்ம பிள்ளைகள் சில தப்பிதங்கள் செய்வாங்க. என்ன பண்ணுவோம்? வாடா ராசாத்தி செல்லம் கொஞ்சம் மாட்டோம். என்ன பண்ணுவோம்? திட்டுவோம். எத்தனை தாய் தகப்பன்மார்கள் இருக்கீங்க பிள்ளைங்களை திட்டுற தாய் தகப்பன்மார்கள்லாம்? திட்டாத தாய் தகப்பன்மார்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். பிள்ளைங்களை திட்டாத தாய் தகப்பன்மார்கள் முடிச்ச உடனே என்கிட்ட வாங்க, சொல்லி கொடுக்கிறேன். பிள்ளைகள் தவறு இழைக்கும் போது திட்டுறோம். சரியா தப்பா? இப்ப திட்டிட்டு என்ன தெரியுமா பண்ணுவோம்? அந்த பிள்ளை கோச்சுக்கும். பிள்ளை என்ன பண்ணும்? அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, அப்பா இப்படி சொல்லிட்டாரு, கோச்சுக்கும். அது கோச்சுக்கிறத பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நேரம் பொறுத்து மனசு உடைஞ்சி, ரொம்ப நல்லவங்களை நம்மளாம் அப்படியே போய் தாளாட்டுவோம். சாரிடா, அப்பா தானடா சொன்னாரு, சாரிடி மம்மி தானே சொன்னேன். போயிட்டு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம். அங்கதான் நம்ம பண்ற தப்பே ஆரம்பிக்குது. அந்த பிள்ளை நம்ம எதுக்காக திட்டணுமோ அதை உணரத்துக்கான ஸ்பேஸே நம்ம கொடுக்கறது இல்லை. புரிஞ்சா ஒரு ஆமே? புரியுனா இன்னும் சொல்றேன் கேளுங்க. உங்க பிள்ளைகள் ஒரு தவறு இழைக்கிறார்கள், அதற்கு நீங்கள் கண்டனம் பண்ணுகிறீர்கள், திட்டுகிறீர்கள். தப்பு கிடையாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு நாம் உத்தரவாதிகளா இருக்கிறோம். இப்போ நீங்க திட்டுறதுனால அந்த பிள்ளை அதை சந்தோஷமா எடுத்துக்காது, மூஞ்சி தூக்கி வச்சுக்கும். அந்த பிள்ளை கோபப்படும், ஒரு மாதிரி ஒரு வருத்தமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த பிள்ளை கிட்ட போயிட்டு கொஞ்சம்லாம் கூடாது, அதை பேசாம விட்டுறணும். பேசாம விட்டீங்கன்னா டைம் ஆக 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 அது உணரணும். ஏன் அம்மா திட்டினாங்க, ஏன் அப்பா இதை சொல்றாரு, எதுக்காக சொல்றாங்க என்று உணர்வடைவதற்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு டைம் அவங்களுக்கு கொடுங்க. நம்ம டைமே கொடுக்கறது இல்ல, உடனே கொஞ்சி உடனே இதையாச்சும் நம்ம பண்ணிடுறோம். இப்ப அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமா வந்துருச்சு மனசுல? நான் பண்ணது தப்பே இல்லை, எங்க அம்மா திட்டினது தான் தப்பு. நான் செஞ்சது தப்பு இல்ல, எங்க அப்பா திட்டினது தான் தப்பு என்ற ஒரு பதிவு தான் குழந்தையின் மனசில் பதியும். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அந்த பிள்ளைக்கு ஒண்ணு புரியணும், எங்க அப்பா திட்டினது தப்பு இல்ல, நான் செஞ்சதுதான் தப்பு. எங்க அம்மா சொன்னது தப்பு இல்ல, நான் செஞ்ச காரியம்தான் தப்புன்னு அந்த பிள்ளை எப்போ உணர்வடையுதோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் வருங்காலத்தில் அற்புதமான தலைமுறையாக அது உருவாகும். நீங்க உங்க குடும்பத்துல செய்றீங்களா இல்லையாப்பா? ஆண்டவர் அதை தான் செய்யறாரு. ஆண்டவர் ஏன் தமது மக்களுடைய விஷயத்தில் உடனே சட்டு புட்டுன்னு செய்ய மாட்டேங்கிறாருன்னா, நாம் உணர்வடைய வேண்டும் என்பதற்காக. ஏன் என் லைஃப்ல இந்த கஷ்டம் வந்தது நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த தரித்திரம், ஏன் இந்த பண கஷ்டம், ஏன் இந்த மன கஷ்டம், எதனால வந்தது, யாரால வந்தது, ரூட்ல போய் கொஞ்சம் பார்த்து அலசி ஆராய்ச்சி என்னைக்கு நம்ம உணர்வடைந்து நம்மை சீர்படுத்திக் கொள்ளுகிறோமோ அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
ஆனால் அநேக தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள், உணர்வடைவதே கிடையாது. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் நம்ம லைஃப்ல முன்னேற்றம் இல்லை, ஏன் நம்ம லைஃப்ல பாதிப்பு, ஏன் மன பிரச்சனை, பணப்பிரச்சனை, உடல் பிரச்சனை ஏன் வருது? நம்முடைய செயல்கள் தவறா இருக்கு, நம்ம நடவடிக்கைகள் தவறா இருக்கு, நம்முடைய ஆட்டிடியூட் தவறா இருக்கு. இதை சரிப்படுத்தி கொண்டால் தான் வாழ்க்கை சீரமையும் சொல்லி தன்னை சரிப்படுத்தி கொள்வதற்கே அவர்களுக்கு மனசு இல்லாம என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உதவி செய்கிற ஆண்டவரோடு உள்ள உறவை முறித்து கொள்ளுகிறார்கள். கஷ்ட நேரங்களில் அநேக தேவ பிள்ளைகள் செய்கிற ஒரு மிக துயரமான செயல் என்ன தெரியுமா? உதவி வர்றதே அவர்கிட்ட இருந்துதான், உயர்த்துறதே அவர்தான். ஆனா இப்போ ஒரு கஷ்டம் இருக்கு. ஏன் பேசாம இருக்கிறாரு? நான் சீர்பட வேண்டும் என்பதற்காக, நான் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காக, நான் இன்னும் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நான் இன்னும் என் லைஃப்ல, என் குடும்பத்துல, என் ஃபேமிலியில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய நடவடிக்கையில எதெல்லாம் மாத்தணுமோ அதை மாத்தணும்ன்றதுக்காகத்தான். அதை உணர்வே அடையாம ஆண்டவர் செய்ய மாட்டார். எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும்? ஜெபத்தை விட்டுறாங்க. எதுக்கு நான் கர்த்தரை தேடணும்? சர்ச்சை விட்டுறாங்க. எதுக்கு நான் வேதத்தை வாசிக்கணும்? வேதத்தை வாசிக்காம விட்டுறாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த அன்பு தகப்பன் தான் உங்களுக்கு உதவுகிற தகப்பன். இந்த அன்பு தகப்பன் தான் உங்களை சுமக்கிற தகப்பன். இந்த அன்பு தகப்பன், இந்த பரிசுத்த தகப்பன், நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு வரவில்லை. எல்லாவற்றிலும் அன்பு தகப்பன் நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். சோதனையோடு கூட அதை தாங்க, தப்பித்து சொல்வதற்கான போக்கை அவர் உண்டு பண்றார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டியது என்ன? நிதானிக்கணும். இங்க தானியேல் அதுதான் செய்யறாரு. ஆமா, நாங்க ராஜாக்கள், நாங்க எங்க குடும்பம் எல்லாம் உமக்கு விரோதமா உங்களுடைய பிரமாணத்தை விட்டு நாங்க மீறணும்ன்றத உணர்றாரு பாருங்க. அப்ப ஜெபம் என்பது ஏதோ ஒண்ணு கேட்டு முடிச்சுட்டு போறதில்ல, நாம் உணர வேண்டிய ஒரு இடம். என் பேச்சு சரியில்லையே, என் பேச்சு அநேகரை காயப்படுத்துது, என் நடவடிக்கை சரியில்லையே, அது என் குடும்பத்தை சிதைக்கிறது, என்னுடைய வாழ்க்கை முறை சரியில்லையே, அது என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் பாதிக்குது என்று சொல்லி என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் அன்பானவர்களே. அன்றைக்கு நீங்கள் வளர்ச்சி பெறுகிறீர்கள் அன்பானவர்களே. அன்றைக்கு உங்கள் வாழ்க்கை கட்டப்படுகிறது பிரியமானவர்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், ஆண்டவரோடு உள்ள உறவை மட்டும் முறிச்சிக்கிறதுக்கு, துதி ஸ்தோத்திரங்களை நிறுத்துறதுக்கு மட்டும் நீங்க அந்த ஏரியாவுக்கே போயிடவே கூடாது. நன்மை அங்கிருந்து தான் வருதுன்னு அங்க போய் நம்ம பகை ஏற்படுத்திக்கலாமா? பாருங்க, இந்த பில்டிங் இவ்வளவு சுகமா நம்ம இங்க உள்ள உட்காந்து இருக்கோம். தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய தூண்கள் எத்தனை இருக்கு பாருங்க. இந்த தூணை போய் இடிக்கலாமா? ஏன் இடிக்க கூடாது? அது மாதிரிதான் கர்த்தருடைய உறவை நீங்க முறிச்சுக்கிறதும். தாங்கிறது அவரு தான், தூக்குறது அவரு தான், சுமக்க போறது அவரு தான். கடைசி வரைக்கும் யார் நம்ம கூட வராங்களோ இல்லையா, அவர் தான் வர போறாரு. அவர் தாங்க காப்பாத்த போறாரு. நான் சொல்றேன், அவர் தாங்க சாப்பாடு போட போறாரு. அவர் தாங்க தேவையை சந்திக்க போறாரு. இன்னைக்கு அது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு காலகட்டம் வரும், எவரும் நம்மை சுமக்க முடியாது, எவரும் நம்மை சப்போர்ட் பண்ண முடியாது. இவர் நிற்பார், எனக்காக எதை வேணும்னாலும் செஞ்சு முடிப்பாரு. இவரை பகைச்சிக்கலாமா? இவரை பகைச்சிக்கவே கூடாது. இவருடைய உறவை முறிச்சிக்கலாமா? உறவை முறிச்சிக்கவே கூடாது. நாங்க படிச்ச நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களா இருந்த காலத்துல ஏப்ரல் மே வந்தா கொண்டாட்டம். ஏன் தெரியுமா? பெரியப்பா வீட்டுக்கு போயிடணும், மாமா வீட்டுக்கு போயிடணும். ஏன்? இங்க இருந்தா டாடி மம்மி டார்ச்சர் தாங்க முடியாது. டாடி நட கையமுக்கு காலமுக்குன்னு, கடைக்கு போகணுவாரு, இங்க போய் நின்னா இங்கே நிக்கிறேன்னு, அங்க போய் பார்த்து அதை ஏன் பண்ற, இங்க நான் பண்ற, இதை நான் பண்ற, அதை நான் பண்ற, போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ரைட்லயும் லெஃப்ட்லயும் டார்ச்சர் பண்ணிடுறாங்க. பெரியப்பா வீட்டுக்கு போனா சொர்க்கம். நாங்க பெரியப்பா வீட்டுக்கு போகணும்ட்டு ஆசைப்படுவோம். பெரியப்பா பசங்க எங்க வீட்டுக்கு வரதுக்கு ஆசைப்படுங்க. எவ்வளவு பெரிய காமெடியில. விருந்தும் மருந்தும் அது இப்ப இல்ல, அப்போ. எப்போ? அதெல்லாம் 19s 80sல அதெல்லாம். இப்போ விருந்தும் மருந்தும் 3 நாள்லாம் கிடையாது. ஒரு வேளை சாப்பாடு. இப்போ
இப்போ ரிலேஷன் வீட்ல எல்லாம் போய் ஸ்டே பண்ணி அந்த இதுவே போயிருச்சு பாருங்க. இப்பெல்லாம் ஒரு வேளை மதிப்பு அவ்வளவுதான் உங்களுக்கு. போனோமா, சாப்பிட்டோமா, குசேலம் விசாரிச்சோமா, கிளம்பி போயிட்டா நல்லது. அல்லேலூயா. இல்லைன்னா அடுத்தது இப்படி போட்டு வாங்குவாங்க. நீங்களா எங்க வீட்டுல தங்குவீங்களா? அதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படிதான் கேள்விலாம் வரும். நம்ம தங்குறதுக்காக தான் போயிருப்போம். ஆனா பேச்சு எப்படி வரும்? உள்குத்துல இருந்து வரும். புரிஞ்சுக்கணும். சூடு சொர்ணர் இருந்தா கிளம்பிடணும். நீங்களா எங்க வீட்டுல தங்குவீங்களானாலே என்ன அர்த்தம்? தங்க கூடாதுன்னு அர்த்தம். நீங்களா எங்க வீட்டுல தினமும் சாப்பிடுவீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பாடுக்கு பாட்டு கேட்டுறாதீங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதான் மரியாதைன்ற மாதிரி அர்த்தம். பிள்ளைங்க பாருங்க, எங்களுக்கு தெரியாது. பெரியப்பா வீடு, தொத்தா வீடு, மாமா வீடு, அங்க போனா 2 நாள் 3 நாள் சாப்பாடு போட்டு மத்த நாள்ல எங்களை வச்சு செய்வாங்க. அது எங்களுக்கே தெரியாது. பேன்னு சுத்தி நிற்போம். வளர வளரதான் தெரிஞ்சது. அடிச்சாலும் புடிச்சாலும் திட்டினாலும் கொண்டாலும் எங்க அப்பா எங்க அம்மாவை விட என்ன இந்த உலகத்துல கொண்டாடுறவங்க எந்த மாமாவும் கிடையாது, பெரியப்பாவும் கிடையாது, தொத்தாவும் கிடையாது. 2 கையை தட்டி அப்பாவை மையமப்படுத்து. 1000 கஷ்டம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை போல உன்னை தூக்கி சுமந்து கொண்டாடுற தெய்வம் இந்த உலகத்துல எந்த உறவும் கிடையாது. அன்பான பிள்ளையே, 1000 பிரச்சனை வரட்டும், 1000 போராட்டம் வரட்டும், என் ஆண்டவரை மாறி, என் தேவத்தை மாறி என்னை காப்பாத்துறதுல, என்னை சுமக்கிறதுல, என்னை வாழ வைக்கிறதுல, என்னை தப்ப வைக்கிறதுல, என்னை தப்பிக்க வைக்கிறதுல, என்னை உயர்த்துகிறதுல இவரை மாறி உள்ள ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்ல. இவர் உறவை முறிச்சுக்காதீங்க. இவர் உங்கள் மேல் கருணையாய் இருக்கிற ஆண்டவர், தயவாய் இருக்கிற ஆண்டவர், பேரன்போடு இருக்கிற ஆண்டவர். இப்ப கஷ்டம் இருக்கா? உணரணும். ஏன் இந்த கஷ்டம் வந்தது? இனி நம்ம அதை செய்யக்கூடாது. ஏன் இந்த பிரச்சனை? இதை நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். நம்ம ஆட்டிடியூட கொஞ்சம் மாத்தணும். நம்ம நடவடிக்கை கொஞ்சம் மாத்தணும். நம்ம பேச்சை கொஞ்சம் மாத்தணும். நம்ம செயலை கொஞ்சம் மாத்தணும். அதுக்காக தான் ஆண்டவர் பொறுமையா இருக்கிற. மாற்றிக் கொள்ளும் பொழுது மறுரூபம் உண்டாக ஆரம்பிக்கிறது.